ஜேபி மணிகண்டனோட லவ்வர் மூவில இருந்து அடுத்த சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு February 9 மூவி ரிலீஸ் ஆகும். அனிமல் எடுத்த சந்தீப் ரெட்டி வாங்க அடுத்து பிரபாஸ் வச்சு ஒரு படமும் விஜய் தேவரகொண்டா வச்சு ஒரு படமும் எடுக்க போறாரு. இப்ப இவர் சல்மான் கானை வச்சு கூட ஒரு படம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது போக இவரோட லைனப்ல அனிமல் பார்க் வேற இருக்கு. சோ இப்ப சந்தீப் ரெட்டி வாங்காவும் ஒரு பிஸியான டைரக்டரா தான் இருக்காரு. கர்நாடகத்துல சப்த சர்கடாச்சோ எல்லாம் எடுத்து ஹேமந்த் எம் ராவோ அடுத்து சிவராஜ்குமார் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்துருச்சு. படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. ஆர்ஜே பாலாஜி இப்ப ரீசெண்டா எல்கேஜி படத்துக்கு பாருட்டுவும் மூக்குத்தி அம்மனுக்கு பாருட்டு எடுக்க ஒரு ஐடியாவும் இருக்குன்னு இப்ப ரீசெண்டா சொல்லிருக்காரு. வேல்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இது எங்க ஒரு ரிவீல் பண்ணிருக்காருன்னா சிங்கப்பூர் சலூனோட சக்சஸ் மீட் இப்ப ரீசெண்டா வச்சிருக்காங்க. அங்கதான் இதை சொல்லிருக்காரு. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வேல்ஸ். சோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இதை சொன்னாரா இல்ல உண்மையாவே பண்ண போறாரான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சைரன் படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. February 16 மூவி ரிலீஸ் ஆகும். பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, அனுபமா பரமேஸ்வரன், கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சஞ்சய் லீலா பன்சாலி ஒரு புது வெப் சீரிஸ் இப்ப எடுத்திருக்காரு. இது நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆகும். இதோட ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மனிஷா கொரியாலா, அதித்தி ராவோ, சோனாச்சி சின்ஹா, ரிச்சா நடிக்கிறாங்க. அஜித்தோட AK 63 மூவில டபுவை நடிக்க வைக்க டாக்ஸ் போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அவங்க ஓகே சொல்றாங்களா கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் இதை டைரக்ஷன் பண்றாரு. டிஎஸ்பி மியூசிக் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. தி கோட்டோட ஷூட்டிங் இன்னைக்கு ரெஸ்யூம் ஆயிருக்கு. ஒரு சின்ன ஷெட்யூல் தான் இது. இதை முடிச்சிட்டு அடுத்து வேற லொகேஷன்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி அடுத்த ஷெட்யூல் ராஜஸ்தான் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சூர்யா பாலிவுட் டைரக்டர் ஓம் பிரகாஷ் டைரக்ஷன்ல கர்ணான்னு ஒரு படம் பண்ண போறதா நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங்க இந்த மாசமே ஆரம்பிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சூர்யா 43க்கான ஷூட்டிங் இந்த மாசம் ஆரம்பிக்கும். சோ அதுல கன்ஃபியூஷன் தேவையில்லை. இந்த கர்ணா மூவில ஜான்வி கபூர் நடிக்க போறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்ப இதுவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துரும். கோட்டோட ஷூட்டிங் எவ்வளவு பெர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கரெக்டா தெரியல. ஆனா பாதி ஷூட்டிங் மேல முடிச்சிட்டாங்க. ஆந்திரால எந்த 3 தமிழ் ஆக்டர்ஸ்க்கு ஃபேன்ஸ் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரஜினி, விஜய், சூர்யாவுக்கு அதிகம். இன்னும் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ்க்கு இருக்கு. ஆனா இவங்க 3 பேருக்கும் அதிகம். வாடிவாசல் ஹீரோயின் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹீரோயின் இன்னும் ரிவீல் ஆகல. 10 தல 2 வருமா, சலார் 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 10 தல 2 வர சான்ஸ் இல்ல. சலார் 2 இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு. கங்குவா ப்ரீ பிசினஸ் எவ்வளவுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் இன்னும் வரல. வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். ஆர்யா 31, 32 மூவிலாம் என்ன மூவின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆர்யா 31 என்னன்னு தெரியல. 32 எனிமி. ஆர்யா ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆர்யா 31 என்னன்னு சொல்லுங்க. பிசாசு 2க்கு என்ன ப்ராப்ளம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு பினான்சியல் இஷ்யூ தான். கடன் வாங்கி படத்தை எடுத்து அந்த கடனை கொடுக்க முடியல. அதனால படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. எல்சி ஷார்ட் பிலிம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் இது வர வாய்ப்பு இருக்கு. சலார மூவி இன்னும் தியேட்டர்ல ஓடுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல. தியேட்டர்கள் ரன் முடிஞ்சுது. மேபி நார்த் இந்தியால வேணா ஒரு சில தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கலாம். விஜய் பாலிடிக்ஸ்க்கு போனா ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட மூவில நடிக்க மாட்டாரா? இந்தியால இருந்து ஒரு ஹீரோ அவெஞ்சர்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும். அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஜய் அரசியலுக்கு போயிட்டா மூவிஸ் நடிப்பாராங்கிறது டவுட். ஆனா எங்க அப்பா விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்காரு. விஜய் அரசியலுக்கு போனாலும் நடிப்பாருன்னு சொல்றீங்க. ஆனா அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் நடிச்சா அது அவருக்கு டிராபேக்கா அமையும். அந்த யோசனை அவருக்கும் வந்திருக்கும். சோ இது நம்ம முடிவு பண்ண முடியாது. அது அவர் கையில தான் இருக்கு. அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமும் நடிச்சா நீங்க கேட்ட மாதிரி ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட மூவில நடிக்க மாட்டாரு. இந்தியால இருந்தோ இல்ல தமிழ்ல இருந்தோ ஒரு ஆக்டர் அவெஞ்சர்ஸ்ல இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா முன்னாடி இருந்த அவெஞ்சர்ஸ் இப்ப இல்ல. அப்ப இருந்த ஒரு கெத்து இப்ப இல்ல. சோ இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் இப்ப புதுசா புடிச்சு போட்டு அவெஞ்சர்ஸ்ல சேர்த்து கம்பேக் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் சொன்ன ஸ்டோரியை வச்சு டாப் 10 போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுல என்னோட ஸ்டோரியும் சேர்த்துக்காங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எல்லாரோட ஸ்டோரி உண்டு. நேத்து ஒரு 2-3 பேர் ஸ்டோரி சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லட்டும். நான் டாப் 10 போடுறேன். ஜாக் ஸ்பேரோ 6 எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இந்த படத்துக்கு 6 வரல நினைக்கிறேன். கோட் மூவியோட OTT ரைட்ஸ் என்ன அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்கு? நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன அக்ரிமெண்ட்டுக்கு போயிருக்குன்னு தெரியல. ஆனா லியோக்கு வந்த ப்ராப்ளமா ஏஜெஸ் பாத்திருப்பாங்க. சோ நார்த் இந்தியால பெருசா ரிலீஸ் பண்ற மாதிரி தான் இவங்க ரைட்ஸை வித்திருப்பாங்க. ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரிக்கு ஒரு நல்ல டைட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்கிட்ட இருந்த டைட்டில் எல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நண்பா. இப்ப என்கிட்ட புதுசா ஒண்ணு இல்ல. நான் தோணுச்சுன்னா சொல்றேன். மிஷன் மேரி கிறிஸ்துமஸ் குண்டூர்காரம், சைந்தவ் நாசாமி ரங்கா. இதுல எந்த படம் ஹிட் ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஷன் குண்டூர்காரம் ஹிட். மத்த மூவிஸ்ல ஆவரேஜா போயிருக்கு. என்னோட ஒன் டே லைஃப் ஷார்ட்ஸா போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் இல்ல நண்பா. மார்னிங் டு நைட் வரைக்கும் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பாப்பேன். நைட் வீடியோ போடுவோம், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராவா மூவிஸ் பார்த்து ரிவ்யூ போடுற மாதிரி இருந்தா படத்துக்கு போவோம். அதுக்கான ரிவ்யூ தனியா வரும். வேற பெருசா ஒண்ணும் இல்ல. ஆயிலாம் 100 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி வர வாய்ப்பு கம்மி. ஜில்ஜாங் சக்கு ஸ்பைடர் மூவில ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜில்ஜாங் சக்கு ஹிட், ஸ்பைடர் ஆவரேஜா போயிருக்கு. டாப் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல அடுத்து வரப்போற மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிங்கம் அகைன் வரப்போகுது.
பாகுபலி ஷூட்டிங்கே 3 வருஷத்துல முடிச்சிட்டாங்க. ஆனா KGF 2 ஏன் 5 வருஷம் எடுத்தாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 5 வருஷம்லாம் எடுக்கல. 2018ல KGF 1 ரிலீஸ் ஆச்சு. 2022ல பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு கேப்பே 4 வருஷம் தான் இருக்கு. எப்படி என்னோட கெஸ் படி 2 வருஷம் கிட்ட படம் எடுத்திருப்பாங்க. மத்தது எல்லாம் இடையில பிரேக்ல போயிருக்கும். ஃபைட் கிளப் அண்ட் தேசிங் ராஜாவோட பட்ஜெட் கலெக்ஷன் 2 மூவிக்கு என்னோட ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவிஸ் சின்ன மூவிஸ்ங்கிறதுனால பட்ஜெட் கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல. ஆனா 5 கோடிக்குள்ள தான் பட்ஜெட் இருக்கும். ஃபைட் கிளப் எனக்கு ஆவரேஜா போச்சு. தேசிங் ராஜா நல்லா போச்சு. தியா தமிழ் டப்பிங் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் தமிழ்ல வருமானு தெரியல, வர சான்ஸ் கம்மி தான் தோணுது. விக்ரம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்திருந்தா 600 கோடி வந்திருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான். ஏன்னா விக்ரம் படத்துக்கு ரிவ்யூ அங்க பாசிட்டிவா வரல. இவ்வளவுக்கும் கமல் நார்த் இந்தியால 2 டைம் ப்ரமோஷன் பண்ணிருக்காரு. அப்படி இருந்துமே படம் அங்க கிளிக் ஆகல. SK விஜய் ஒன்னா நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு சான்ஸ் இல்ல. தளபதி 70 சங்கர் எடுக்க போறாரா? விஜய் ஷாருக்கான் காம்போ என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் நிறைய டைம் சொன்ன மாதிரியே சங்கர் எடுக்க சான்ஸ் கம்மி தான். அட்லி விஜய் ஷாருக்கான வச்சு படம் எடுக்க போறத சொல்லிருக்காரு. அந்த படம் தளபதி அரசியலுக்கு போறதுக்குள்ள நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லோகேஷ் அஜித் காம்போ வருமா? பேபி தமிழ் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. லோகேஷ் அஜித் காம்போ ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. பேபி தமிழ் அப்டேட் இல்ல. நிறைய பேர் இந்த அப்டேட் கேட்டுட்டீங்க. ஆனா அப்டேட் இன்னும் வரல. ஷார்ட் பிலிம் எடுக்கும் போது போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வராம எடுக்கிற வரைக்கும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல. விடுதலை 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். சம்மருக்கு வந்துரும். நிறைய பேர் பேசிக்கான விஷயத்த கேக்குறீங்க. ப்ரமோஷனா என்ன, LCUனா என்ன, டிஏஜிங் டெக்னாலஜினா என்னன்னு கேக்குறீங்க. ப்ரமோஷனா படத்துக்கு பிரஸ் மீட் வைக்கிறாங்க, யூடியூப்ல போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல, அதான் ப்ரமோஷன். LCUனா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், கைதி விக்ரம் லியோ இந்த யூனிவர்ஸ்ல இப்போதைக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய மூவிஸ் ஆட் ஆகும். டிஏஜிங் டெக்னாலஜினா கிராபிக்ஸ் மூலமா வயசை குறைக்கிறது. கோட்ல கூட இப்ப யூஸ் பண்றாங்க. லோகோ மாத்த சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொன்னேன் நண்பா. ஸ்டார்டிங்ல இருந்து இதை வச்சிருக்கேன். மாத்த மனசு வர மாட்டுது. ரீசெண்டா தளபதி 68 தளபதி 69ன்னு சொல்லிட்டேன். அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஏன் மிஸ்டேக் தான். ஒரு ஃப்ளோல மாறி வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. நேம் வினோ. அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.